விசிடி நம்பர் 2165 2165 பிளேஸ் ராஜம் இடம் ராஜம் முரளி டேட் 26/10/1966 முரளி தேதி 26/10/1966 clarified on 4/5/2016 விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 4/5/2016 आज का प्रातः क्लास है இன்றைய காலை வகுப்பு 26 अक्टूबर 26 அக்டோபர் 1966 1966 னுடையது. बाबा पूछ रहे हैं, பாபா கேட்கிறார், यहाँ बैठे हो सुबह से, காலையிலிருந்து இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், सवेल से बाबा के आने के पहले बैठे हो. காலையிலிருந்து பாபாவிற்கு வரும் முன்பதிலிருந்து நீங்க இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். तो स्टूडेंट तो हो जरूर. ஆகவே நீங்கள் ஸ்டூடெண்ட் தான். तो ये जरूर यहाँ बैठे बैठे यही तो ख्याल करते होंगे. ஆகவே கண்டிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டு இதுதானே சிந்திச்சு கொண்டிருப்பீர்கள். हमको शिव बाबा पढ़ाने आते हैं. என்னவென்றால் நமக்கு சிவ பாபா தான் படிப்பிப்பதற்காக வருகிறார். और हम सूर्यवंशी चंद्रवंशी ये लक्ष्मी नारायण बनने वाले हैं. மற்றும் நாம் சூரியவம்சி சந்திரவம்சி இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆகவிருக்கிறோம். क्योंकि ये राजयोग है ना बच्चे. ஏனென்றால் குழந்தைகளே இது ராஜயோகம் ஆகும் இல்லையா. तो ये यहाँ बैठ करके दिल में इनके यही समय रहता है. ஆகவே இங்கு அமர்ந்து கொண்டு மனதில் இதுதான் இருக்கும், कि हम राजयोग सीख रहे हैं. என்னவென்றால் நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். और विष्णुपुरी या स्वर्ग के मालिक बनने के लिए सीख रहे हैं. மற்றும் விஷ்ணுபுரி இல்லையானால் ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர் ஆகுவதற்காக கற்றுக்கொண்டிருக்கிறோம். तो इस ख्याल में यहाँ बैठे रहते हो. ஆகவே இந்த சிந்தனையில் இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். या कोई जमींदारी याद आती है. किसको नौकरी धंधा तो याद नहीं आता है. இல்லையானால் ஏதாவது நிலம் வீடு வாசல் ஞாபகம் வருகிறதா இல்லையா. இல்லையானால் சிலருக்கு தொழில் வேலை ஏதாவது ஞாபகம் வருகிறதா என்ன. या बाल बच्चे याद आते हैं. இல்லையானால் குழந்தை குட்டி ஞாபகம் வருகிறதா. याद तो वो एक ही आना चाहिए. அவர் ஒருத்தர் மட்டும்தான் நினைவிற்கு வர வேண்டும். स्कूल में जब तक बैठे हो ஸ்கூலில் எப்பொழுது வரை அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ तो ये जरूर समझना चाहिए அப்பொழுது இதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். कि हम स्कूल में बैठे हुए हैं. என்னவென்றால் நாம் ஸ்கூல்ல அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ईश्वरीय स्कूल में. ஈஸ்வரனுடைய ஸ்கூல்ல. ये पाठशाला है. और ये पाठशाला किसकी है. இது ஒரு கிளாஸ் ரூம் ஆகும். ஆகவே இந்த ஸ்கூல் யாருடைய ஸ்கூல். जिसको कहा जाता है गीता की पाठशाला. எதை கீதையினுடைய பாठशाला என்று சொல்லப்படுகிறது.
यानी ये ज्ञान जो है वो गीता में मनुष्यों ने लगा दिया है। அப்படியானால் இந்த ஞானம் எது இருக்கிறதோ இதை கீதையில் மனிதர்கள் கொண்டு வந்து விட்டனர். वो ही भगवान हमको बैठ पढ़ाते हैं। அதே பகவான் தான் அமர்ந்து கொண்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். और हम भविष्य में सूर्यवंशी लक्ष्मी व श्री नारायण व उनके कुटुंब के भांति बनने वाले हैं। மற்றும் நாம் பவிஷ்யத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி இல்லையான நாராயணனுடைய குடும்பத்தில் வரப்போகிறோம். जो यहाँ बैठे हैं वो ऐसे तो समझेंगे ना जरूर। யார் இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இப்படி கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் இல்லையா? कम से कम ऐसे तो बैठ करके जरूर समझते होंगे ना। இல்லையானால் குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக இப்படி உட்காந்துக்குன்னு புரிஞ்சுப்பாங்க இல்லையா? कि हम सूर्यवंशी श्री लक्ष्मी नारायण के परिवार के बनेंगे। என்னவென்றால் நாம் சூரியவம்சி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுடைய குடும்பத்தினராக ஆகவிருக்கிறோம். क्योंकि ये है ही राजयोग। ஏனென்றால் இது ராஜயோகமாகும். तो बच्चों की बुद्धि में आना चाहिए ना। ஆகவே குழந்தைகளின் புத்தியில் வர வேண்டும் இல்லையா? बुढ़ियों की भी बुद्धि में तो जवानों की भी बुद्धि में। வயதானவர்களின் புத்தியில் கூட மற்றும் இளைஞர்களின் புத்தியில் கூட. तो सबकी बुद्धि में आना चाहिए। ஆகவே அனைவருடைய புத்தியில் இது வர வேண்டும். क्योंकि ஏனென்றால் यहाँ इस ईश्वरीय पाठशाला में बैठे किस लिए? இங்கு ஈஸ்வரிய பாठशालाவில் ஏன் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? यहाँ आए हैं कि वहाँ तो बच्चों से सुनते हैं। இங்கே எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் அங்கு வந்து குழந்தைகளிடமிருந்து கேட்கிறீர்கள். वो ही ज्ञान सुनते हैं। அதே ஞானத்தை தான் கேட்கிறீர்கள். और यहाँ மற்றும் இங்கு यहाँ क्या खास बात है? இங்கு என்ன விசேஷமான விஷயம் இருக்கிறது? वहाँ अपने अपने सेंटर में जाते हैं। அங்கு தன்னுடைய சென்டர்ல போறாங்க. तो बाबा के बच्चों से सुनते हैं और यहाँ बैठे हैं तो किससे सुनते हैं? அப்பொழுது அங்கு சென்டருக்கு செல்லும் பொழுது பாபாவினுடைய குழந்தைகளிடமிருந்து கேட்கிறீர்கள். மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது யாரிடமிருந்து கேட்கிறீர்கள்? डायरेक्ट बाबा से सुनते हैं। டைரக்டாக பாபாவிடமிருந்து கேட்கிறீர்கள். हम बाबा से डायरेक्ट सुन करके நாம் பாபாவிடமிருந்து டைரக்டாக கேட்டுக்கொண்டு बाबा के परिवार के डायरेक्ट भांति बनेंगे। பாபாவினுடைய குடும்பத்துடைய டைரக்டாக குடும்பத்தினராக ஆகவிருக்கிறோம். ये जो लक्ष्मी नारायण का चित्र है இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய படம் எதுவாக இருக்கிறதோ उस घराने के दूसरे जन्म में हम भांति बनेंगे। और அந்த டைனஸ்டில நாம் இரண்டாவது பிறவியில் குடும்பத்தினராக ஆகவிருக்கிறோம். हम समझेंगे कि ये हमारा राज्य होगा। மற்றும் நாம் புரிந்து கொள்வோம் என்னவென்றால் இது நம்மளுடைய ராஜ்யம் என்று. जैसे अभी ये जो कौरव कांग्रेस है எப்படி இங்க இந்த கௌரவர்கள் பிறகு காங்கிரஸ் இருக்காங்க. ये पतित दुनिया है। இது பतितமான உலகம் ஆகும். वो भी तो ऐसे ही समझते हैं कि भारत हमारा देश है। அவர்களும் கூட இப்படிதானே புரிந்து கொள்கிறார்கள் என்னவென்றால் பாரதம் நம்மளுடைய நாடாகும். और ये भारत में हमारा राज्य है।
மற்றும் இந்த பாரதத்தில் நம்மளுடைய ராஜ்யம் இருக்கிறது. तो अभी तो दूसरे सभी भारतवासी जानते हैं, ஆகவே இப்பொழுது மற்ற அனைத்து பாரதவாசிகளும் இதை அறிவார்கள். परंतु उनको तो कुछ भी पता नहीं है. ஆனால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. वो तो यही समझते हैं அவர்கள் இதைதான் புரிந்து கொள்கிறார்கள். कि हम यहाँ हैं, என்னவென்றால் நாம் இங்கு இருக்கிறோம். वो नरक और स्वर्ग की बात को नहीं समझते हैं. அவர்கள் அந்த நரகம் மற்றும் சொர்க்கத்தினுடைய விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை. जानते ही नहीं है कुछ. அதை பற்றி அவர்கள் எதுவுமே அறிவதில்லை. ये नरक किसको कहा जाता है और स्वर्ग किसको कहा जाता है? இந்த நரகம் என்று எதை சொல்லப்படுகிறது மற்றும் சொர்க்கம் என்று எதை சொல்லப்படுகிறது? है? नरक किसको कहा जाता है? நரகம் என்று எதை சொல்லப்படுகிறது? नर जो बनाता है, मनुष्य जो बनाता है, மனிதன் எதை உருவாக்குகிறானோ वो नरक बनाता है. அதை நரகம்தான் உருவாக்குகிறான். और மற்றும் सदा स्वस्थ स्थिति में रहने वाला बाप जो बनाता है, எப்பொழுதுமே சுயஸ்திதியில் இருக்கக்கூடிய தந்தை எதை உருவாக்குகிறாரோ वो स्वर्ग बनाता है. அது ஸ்வர்க்கத்தை தான் உருவாக்குகிறார். वो जो दूसरे मनुष्य हैं, அந்த வேறு வேறு மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ मनुष्य मात्र, तुम्हारे मित्र संबंधी, काका, மனிதர்கள் எல்லாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், मामा, चाचा, गुरु गोसाई, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, குருக்கள், उनको ये कुछ भी नहीं मालूम है அவர்கள் அனைவருக்கும் இது எதுவுமே தெரியாது. सिवाय तुम बच्चों के. குழந்தைகளாகி உங்களை தவிர. कौन से बच्चे? எந்த குழந்தைகள்? जो अपन को ब्राह्मण कहलाते हैं. யார் தன்னை பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். वो समझते हो कि हम अभी बाप से ये स्वराज्य विद्या सीख रहे हैं. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், நாம் தந்தையிடமிருந்து இந்த சுயராஜ்ய படிப்பை கற்றுக்கொள்கிறோம். और ये स्वराज्य विद्या किसके लिए सीख रहे हैं? ஆகவே இந்த ஸ்வராஜ்ய படிப்பை நாம் யாருக்காக கற்றுக்கொள்கிறோம்? स्वर्ग के लिए सीख रहे. ஸ்வர்க்கத்திற்காக கற்றுக்கொள்கிறோம். राज विद्या पाए फिर हम सूर्यवंशी घराने के. ராஜ வித்யாவை எடுத்துக்கொண்டு நாம் பிறகு சூரியவம்சம் குடும்பத்தில் सतयुग के व स्वर्ग के मालिक बनने वाले. சத்யுகம், அப்படியானால் ஸ்வர்க்கத்திற்கு எஜமானராக ஆகவிருக்கிறோம். ये बैठ करके यहाँ तुम सिमरन करते हो. இதை அமர்ந்து கொண்டு நீங்கள் இங்கு நினைவு செய்கிறீர்கள். ये याद में बैठे हो स्कूल में. இங்கு ஸ்கூல்ல நீங்கள் நினைவில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். जैसे कि अज्ञान काल में कोई भी बड़े स्कूल वाले, எப்படியானால் அஞ்ஞான காலத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஸ்கூலை சேர்ந்தவர்கள், जो बड़े स्कूलों में पढ़ते हैं, யார் பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ वो समझते हैं मैं बैरिस्टर बनने वाला हूँ, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க என்னவென்றால் நான் பேரிஸ்டர் ஆக போகிறேன், मैं डायरेक्टर बनने वाला हूँ, நான் டைரக்டர் ஆக போகிறேன், या डॉक्टर बनने वाला हूँ. இல்லையானால் டாக்டர் ஆக இருக்கிறேன். तो घर में बैठे तो नहीं याद आता है ना. ஆகவே இது வீட்டில் உட்காரும் பொழுது நினைவுல வராது இல்லையா? यहाँ तो मैं स्टूडेंट हूँ, ये बुद्धि में आना चाहिए. இங்கு நான் ஸ்டூடெண்ட், இது புத்தியில வர வேண்டும். नर से नारायण और नारी से लक्ष्मी बनने की पढ़ाई पढ़ रहा हूँ. நரனிலிருந்து நாராயணன், பிறகு நாரிலிருந்து லக்ஷ்மி ஆகக்கூடிய படிப்பை படிக்கிறேன்.
बैरिस्टर बनने की या वकील बनने की कोई बात बुद्धि में नहीं आती है। பேரிஸ்டர் ஆகிற இல்லையானால் வக்கீல் ஆகிற எந்த ஒரு விஷயமும் புத்தியில வருவதில்லை. घर में भी ये ख्यालात रहते हैं। வீட்டுல கூட இது நினைவுல இருக்கு. तुम स्टूडेंट्स हो ना? நீங்கள் எல்லாம் மாணவர்கள் இல்லையா? ठीक है ना बच्चे? சரியா குழந்தைகளே? वैसे तुमको भी ये रहता है। அதே போல் உங்களுக்கும் இது இருக்குது. या स्टडी भूल जाती है? இல்லையானால் படிப்பு மறந்து விடுகிறதா? और सिर्फ धंधे दोरी याद रहते हैं क्या? மற்ற தொழில் எல்லாம் தான் நினைவுல இருக்கா என்ன? क्योंकि पढ़ते तो हो ना? ஏனால் படிக்கிறீங்க இல்லையா? और तुम ईश्वरीय स्टूडेंट्स तो हो ना? மற்றும் நீங்கள் ஈஸ்வரிய ஸ்டூடெண்ட் ஆவீங்க இல்லையா? तो बुद्धि में रहना चाहिए। ஆகவே புத்தியில இது இருக்க வேண்டும். तुम स्टूडेंट्स किसके हो? நீங்கள் யாருடைய ஸ்டூடெண்ட் ஆவீங்க? बहुत ऊंचे से ऊंचे बाप के। மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய. ऊंचे से ऊंचा भगवंत कहा जाता है। உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள் என்று சொல்லப்படுகிறது. दुनिया में तो समझते हैं कि हमारे घर परिवार का ऊंचा बाप है। உலகத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்னவென்றால் நம்ம வீட்டு குடும்பத்தில் தந்தை தான் பெரியவர் என்று. और धर्म वाले अपने धर्म पिता को ऊंचा मानते हैं। மற்ற மற்ற தர்மங்களில் தன்னுடைய தர்ம பிதாவை உயர்ந்ததாக கருதுகிறார்கள். परंतु ஆனால் वो धर्म पिताएं तो हद के धर्म पिताएं हैं। அந்த தர்ம பிதாக்கள் எல்லாம் எல்லைக்குட்பட்ட தர்ம பிதாக்கள் ஆவார்கள். भले क्राइस्ट 200-250 करोड़ क्रिश्चियंस का बाप है। பலே கிரைஸ்ட் 200-250 கோடி கிறிஸ்டியன்ஸ்னுடைய தந்தை ஆவார். परंतु वो भी हद का बाप है। ஆனால் அவர் கூட எல்லைக்குட்பட்ட தந்தை தான். सारी दुनिया का तो बाप नहीं है। முழு உலகத்தினுடைய தந்தை அவர் இல்லை. सारी दुनिया तो उसे बाप नहीं मानती। முழு உலகமும் அவரை தந்தையாக ஏற்றுக்கொள்வதில்லை. परंतु ஆனால் तुम तो ऐसे बाप के स्टूडेंट हो நீங்கள் இப்படிப்பட்ட தந்தையினுடைய ஸ்டூடெண்ட் ஆவீங்க जिसको सारी दुनिया मानती है गॉड फादर। யாரை முழு உலகமும் காட் ஃபாதர் என்று ஏற்றுக்கொள்கிறது. तो तुम बहुत ऊंचे से ऊंचे हो। ஆகவே நீங்கள் மிகவும் அதிகமாக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். वो ऊंचे से ऊंचा भगवंत तुमको ऊंचे से ऊंचा देवता बनाने के लिए पढ़ा रहे हैं। அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதை ஆக்குவதற்காக படிப்பிக்கிறார். वो अपने पास मुक्ति देने के लिए पढ़ा रहे हैं। क्योंकि அவர் முக்தியை கொடுப்பதற்காக படிப்பிக்கிறார். ஏனென்றால் वो मुक्ति धाम में रहता है ना। அவர் முக்தி தாமத்தில் இருக்கிறார் இல்லையா? निर्वाण धाम कहो या वानप्रस्थ कहो, परम धाम कहो। நிர்வாண தாமம் என்று சொல்லுங்கள், வானப்பிரஸ்தி என்று சொல்லுங்கள், இல்லையானால் பரம்தாமம் என்று சொல்லுங்கள். तो वहाँ रहते थे हो ना। ஆகவே அங்கு இருக்கிறீர்கள் இல்லையா? बाप वहाँ रहते हैं ना। தந்தை அங்கு இருக்கிறார் இல்லையா? तो तुम उनके बच्चे हो। ஆகவே நீங்கள் அவருடைய குழந்தைகள் ஆவீர்கள். और वो बच्चों को पढ़ा रहे हैं। மற்றும் அந்த குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறீர்கள். यानी அப்படியானால் परमधाम में कौन रहते हैं?
பரம்தாமத்தில் யார் இருக்கிறாங்க? आत्माएं रहते हैं। ஆத்மாக்கள் தான் இருக்கிறார்கள். आत्माओं का बाप रहता है, ஆத்மாக்களின் தந்தை இருக்கிறார். यानी அப்படியானால் तुम आत्माओं को पढ़ा रहे हैं। ஆத்மாக்களாகிய உங்களுக்கு படிப்பிக்கிறார். अभी आत्मा अपने शरीर के द्वारा இப்பொழுது ஆத்மா தன்னுடைய உடல் மூலமாக अपनी पढ़ाई को, தன்னுடைய படிப்பை, अपने मर्तबे को याद करती है। यह आत्मा தன்னுடைய பிராப்தியை நினைவு செய்கிறது. अपने शरीर द्वारा अपने शरीर के இந்த ஆத்மா இந்த உடலின் மூலமாக संबंधियों को याद करती रहती है। இந்த உடலுடைய உறவினர்களை நினைவு செய்து கொண்டு இருக்கிறதா என்ன? या जिस्मानी मिल्कियत, இல்லையானால் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி, यहाँ बैठ करके धंधाधोरी तो याद नहीं आती है, இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது தொழில் வியாபாரம் நினைவிற்கு வருவதில்லை இல்லையா? यहाँ जब आकर बैठते हो ஏனென்றால் எப்பொழுது இங்கு வந்துவிட்டு அமர்கிறீர்களோ तो ये तो समझना चाहिए அப்பொழுது இதை புரிஞ்சுக்க வேண்டும். कि हम अभी यहाँ बेहद के बाप के पास आते हैं। என்னவென்றால் நாம் இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் வருகிறோம், पढ़ने के लिए, அதுவும் படிப்பதற்காக. और पढ़ाई पढ़ करके हम बेहद का मालिक बनते हैं। மற்றும் படிப்பை படித்துவிட்டு நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானர்களாக ஆகுகிறோம். बेहद कहा जाता है सारी सृष्टि को, எல்லைக்கு அப்பாற்பட்டது என்பது முழு உலகத்தையும் சொல்லப்படுகிறது, सारे विश्व को। முழு விஸ்வத்தையும் சொல்லப்படுகிறது. तो तुम जो बेहद का मालिक है, ஆகவே நீங்க யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானர்களாக இருக்கிறீர்களோ नारायण सारे विश्व का मालिक। நாராயணன் முழு உலகத்திற்கு எஜமானர். कौन सा नारायण? எந்த நாராயணன்? जो नर से नारायण बनता है। யாரு நரனில் இருந்து நாராயணனாக ஆகுகிறாங்க? उस नारायण के परिवार के तुम भाती हो। அந்த நாராயணனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆவீர்கள். परिवार के भाती होते हैं, ஆகவே யார் குடும்பத்தினர் ஆவாங்களோ वो यही समझेंगे ना அவர்கள் இதைதான் புரிந்து கொள்வார்கள் இல்லையா? कि मेरा बाप विश्व का मालिक है, तो हम भी विश्व के मालिक हैं। என்னவென்றால் என்னுடைய தந்தை உலகத்திற்கு எஜமானராக இருக்கிறார் என்றால் பிறகு நாம் கூட உலகத்திற்கு எஜமானர் தான். तो ये बुद्धि में रहना चाहिए ஆகவே இது புத்தியில இருக்க வேண்டும். कि बेहद सारी सृष्टि को कहा जाता है। எல்லைக்கு அப்பாற்பட்டது என்பது முழு உலகத்தையும் சொல்லப்படுகிறது. पीछे चाहे राजा रानी बनते हो, பின்னால் பலே ராஜராணியாக ஆகுகிறீர்கள், चाहे प्रजा बनते हो, இல்லையானால் பலே பிரஜாவாகுகிறீர்கள். परंतु ஆனால் पहले जन्म में तुम जो नारायण के परिवार के भांति बनते हो, முதல் பிறவியில் நீங்கள் எந்த நாராயணனுடைய குடும்பத்தினர் ஆகுகிறீர்களோ तो सारे विश्व के मालिक बनते हो। அப்பொழுது முழு உலகத்திற்கும் எஜமானர் ஆகுகிறீர்கள். कोई बाप है, யாராவது தந்தை இருக்காங்க, बहुत से कारखानों का मालिक है, நிறைய கம்பெனியினுடைய எஜமானராக இருக்கிறாரு. तो उसके जो बच्चे होंगे அப்பொழுது அவருடைய குழந்தை யார் இருப்பாங்களோ वो भी तो यही समझेंगे அப்பொழுது அவங்க கூட இதுதானே புரிஞ்சுப்பாங்க. हमारे कारखाने हैं। என்னவென்றால் இது எல்லாமே என்னுடைய கம்பெனி.
हमारे बाप के कारखाने हैं। என்னுடைய தந்தையினுடைய கம்பெனி ஆகும். तो ऐसे ही ஆகவே அதே போல்தான் तुम बच्चों की बुद्धि में आता होगा குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில இது வரும். कि हम भविष्य में என்னவென்றால் நாம் வருங்காலத்தில் सारे विश्व के मालिक बनने वाले हैं. முழு உலகத்திற்கும் எஜமானராக ஆகவிருக்கிறோம். चाहे राजा रानी बनने हो, பலே ராஜராணியாக ஆகலாம். बाद के जन्मों में चाहे प्रजा बनने वाले हो, அடுத்த பிறவில பலே பிரஜாவாகலாம். परंतु निकट भविष्य में तुम मालिक बनने वाले हो. ஆனால் நீங்கள் இப்பொழுது அருகில் இருக்கக்கூடிய பவிஷ்யத்தில் நீங்கள் எஜமானராக போகிறீங்க. भला ये तो याद रहेगा ना ஆகவே இது நினைவில் இருக்கும் இல்லையா? कि अभी हम स्वर्ग का मालिक बनने के लिए என்னவென்றால் இப்பொழுது நாம் ஸ்வர்கத்தின் எஜமானராக ஆகுவதற்காக यहाँ पढ़ाई पढ़ने के लिए आए हैं. இங்கு படிப்பதற்காக வந்திருக்கிறோம். 26/10/1966 की वाणी का दूसरा पेज. 26/10/66 வாணியின் இரண்டாவது பக்கம். उसमें भी ये तो जरूर ख्याल करेंगे அதுல கூட இது கண்டிப்பாக யோசிப்பாங்க. कि स्वर्ग में हम पहले पहले आते हैं. என்னவென்றால் ஸ்வர்க்கத்தில் நாம் தான் முதலில் வருகிறோம். और धर्म वाले மற்ற தர்மத்தினர் या जो और भारतवासी और धर्मों में कन्वर्ट हो जाते हैं, இல்லையானால் பாரதவாசிகள் யாரு மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகிவிடுகிறார்களோ वो पहले पहले इस नई सृष्टि में नहीं आते हैं. அவர்கள் முதலில் இந்த புதிய உலகத்தில் வருவதில்லை. तो ख्याल में भी तो सूर्यवंशी, ஆகவே சிந்தனையில் கூட சூரியவம்சி. नई दुनिया में तो सूर्यवंशी है ना. புதிய உலகத்தில் சூரியவம்சிகள் தானே. तो ये तो समझते होंगे ஆகவே இது புரிந்து கொண்டிருப்பார்கள். कि हम नई दुनिया में என்னவென்றால் நாம் புதிய உலகத்தில் सूर्यवंशी घराने में சூரியவம்சி குடும்பத்தில் फिर अपनी राजाई ही करेंगे. பிறகு நாம் தான் அங்கு தன்னுடைய ராஜாங்கத்தை தான் நடத்துவோம். और कोई दूसरे धर्म वाले की राजाई नहीं होगी. மற்ற வேற எந்த ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்களின் ராஜாங்கம் அங்கு இருக்காது. तो ये बात यहाँ पढ़ाई पढ़ते समय अपनी बुद्धि में रहनी चाहिए ना. ஆகவே இந்த விஷயம் இங்கு படித்து கொண்டிருக்கும் பொழுது புத்தியில இருக்க வேண்டும் இல்லையா? जैसे उन कॉलेजों में எப்படி அந்த காலேஜ்ல जो डॉक्टरी की पढ़ाई पढ़ते हैं, इंजीनियरिंग पढ़ते हैं, யாரு டாக்டருக்காக இல்லையானால் இன்ஜினியரிங்ல படிக்கிறாங்க. तो बुद्धि में रहता है ना हम जाकर डॉक्टर बनेंगे. அப்பொழுது புத்தியில இருக்கும் இல்லையா, நம்ம சென்று விட்டு டாக்டர் ஆக போறோம், हम जाकर के इंजीनियर बनेंगे. நம்ம தான் போய் இன்ஜினியர் ஆக போறோம். बाबा सिर्फ सावधान करते हैं. பாபா வெறும் எச்சரிக்கை தான் கொடுக்கிறார். ऐसे नहीं कि यहाँ बैठ करके सुबह को இப்படி இல்லை. என்னவென்றால் இங்கு அமர்ந்து கொண்டு காலையில் और कोई बातें बुद्धि में आती रहे. வேற மற்ற விஷயங்கள் எல்லாம் புத்தியில வந்து கொண்டே இருக்கணும். कहाँ कहाँ यहाँ वहाँ के ख्याल चलते रहे. இங்கு அங்கு எங்கெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புத்தியில ஓடிக்கொண்டு இருக்கணும். नहीं, இப்படி இருக்க கூடாது. यहाँ तो बैठ करके ये ध्यान में आता है இங்கு அமர்ந்து கொண்டு இதுதான் சிந்தனையில் வருகிறது. या ये बात भी भूल जाते हो இல்லையானால் இந்த விஷயத்தை கூட நீங்கள் மறந்து விடுகிறீர்களா என்ன?
क्या बाबा के सामने भी भूल जाते हो? பாபாவிற்கு முன்னால் கூட என்ன மறந்து விடுகிறீர்களா? क्या बात என்ன விஷயம்? है कि भविष्य में पहले पहले जन्म में என்னவென்றால் வருங்காலத்தில் அதுவும் முதல் பிறவியில் हम विश्व के मालिक बनने वाले हैं। நாம் தான் உலகத்திற்கு எஜமானராக இருக்கிறோம். ये तो बाबा जानते हैं இதை பாபா அறிவார். कि जब घरघाट में रहते हो, धंधे धोरी में रहते हो, எப்பொழுது வீடு வாசலில் இருக்கிறீர்கள், இல்லையானால் தொழிலில் இருக்கிறீர்கள், खेती में रहते हो, விவசாயத்தில் இருக்கிறீர்கள், कोई कंट्रैक्टर है, कोई सुपरवाइजर है, कोई फलाना है, சிலர் கண்டக்டர், சிலர் சூப்பர்வைசர், சிலர் வேற ஒரு மாதிரி இருக்காங்க. है ना, एक प्रकार के। இப்படி நிறைய விதமாக இருக்கிறார்கள் இல்லையா? तो इस समय में यहाँ आकर के ये जानते हो ஆகவே இந்த நேரத்தில் இங்கு வந்துவிட்டு இதை அறிவீர்கள். कि हम कोई दूसरा कोर्स उठाए रहे हैं। என்னவென்றால் நாம் வேற ஏதோ ஒரு கோர்ஸை எடுத்துக்கொள்கிறோம் என்று. कंट्रैक्टर का या सुपरवाइजरी का कोर्स नहीं उठाए रहे हैं। நாம் கண்டக்டர் இல்லையானால் சூப்பர்வைசர்னுடைய கோர்ஸை எடுத்துக்கொள்வதில்லை. समझा ना? புரிந்து கொண்டீர்கள் இல்லையா? तो यहाँ बैठ करके उस कोर्स को याद करते हो। ஆகவே இங்கு அமர்ந்து கொண்டு அந்த கோர்ஸை நினைவு செய்கிறீர்கள். यानी उस राजयोग की नॉलेज को याद करते हो। அப்படியானால் அந்த ராஜயோகத்தின் நாலேஜை நினைவு செய்கிறீர்கள். वहाँ नई दुनिया का याद आता है। அங்கு புதிய உலகத்தின் நினைவு வருகிறதா என்ன? तो बाबा कहते हैं कि यहाँ जब बैठे हो, ஆகவே பாபா சொல்கிறார், இங்கு எப்பொழுது அமர்கிறீர்களோ कम से कम குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக जब यहाँ बैठते हो, यहाँ आते हो, எப்பொழுது இங்கு அமர்கிறீர்கள், இங்கு வருகிறீர்கள், तो बाहर का धंधा दौरी वो सभी यहाँ छोड़ करके आना चाहिए। அப்பொழுது வெளியில் இருக்கக்கூடிய தொழில் அனைத்தையும் விட்டு இங்கு வர வேண்டும். समझे? புரிந்து கொண்டீர்களா? वो यहाँ आकर के याद नहीं आना चाहिए। இங்கு வந்துவிட்டு அது அனைத்தும் நினைவில் வரக்கூடாது. क्योंकि ஏனென்றால் वो धंधा दौरी की बातें அந்த தொழிலினுடைய விஷயங்கள் यहाँ बाबा की पाठशाला में है ही नहीं। இங்கு பாபாவினுடைய வகுப்பறையில் இல்லவே இல்லை. तुम दुनिया दौरी के वातावरण में यहाँ हो ही नहीं। ஏனென்றால் நீங்கள் இங்கு வரும்பொழுது உலகத்தினுடைய சுற்றுச்சூழலில் இருப்பதில்லை. उस बाहर की दुनिया में तुम यहाँ नहीं हो। இங்கு வரும்பொழுது நீங்கள் அந்த வெளி உலகத்தில் இருப்பதில்லை. तुम इस पुरुषोत्तम संगम युग की दुनिया में हो। நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தின் உலகத்தில் இருக்கிறீர்கள். न कलयुग में हो। देखो, कलयुग को छोड़ करके तुम संगम युग में आए हो। கலியுகத்திலும் இல்லை. பாருங்கள், நீங்கள் கலியுகத்தை விட்டுவிட்டு இங்கு சங்கம யுகத்தில் வந்திருக்கிறீர்கள். पुराने जन्म को छोड़ करके तुम नए जन्म में आए हो। பழைய பிறப்பை விட்டுவிட்டு நீங்கள் புதிய பிறப்பில் வந்திருக்கிறீர்கள். इस नए जन्म में किसके बच्चे हो? இந்த புதிய பிறப்பில்
யாருடைய குழந்தைகளாக இருக்கிறீர்கள்? हैं? ब्रह्मा के बच्चे ब्राह्मण हो। பிரம்மாவினுடைய குழந்தைகள் பிராமணர்கள் ஆவீர்கள். ये संगम युग है, இது சங்கம யுகம் ஆகும். तो ये खास जगह है। ஆகவே இது விசேஷமான இடமாகும். जहाँ आते हो बाबा के पास, எங்கு நீங்கள் பாபாவிடம் வருகிறீர்கள். यहाँ संगम युग में बैठे हो। இங்கு சங்கம யுகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். यहाँ कलयुग में नहीं हो। இங்கு கலியுகத்தில் இல்லை. क्योंकि तुम यहाँ कलयुग को छोड़ करके आए हो। ஏனென்றால் நீங்கள் கலியுகத்தை விட்டுவிட்டு இங்கு வந்திருக்கிறீர்கள். उस गोरख धंधे को छोड़ करके यहाँ आए हो क्या? அந்த தொழில்களை விட்டுவிட்டு நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். என்ன क्या छोड़ करके? என்ன விட்டுட்டு வந்திருக்கீங்க? गो, गौ माने गैया, गाय। கோரக் தந்தா என்ற வார்த்தையை பாபா சொல்லியிருக்காரு. ஸோ அதனுடைய அர்த்தம் சொல்றாரு. रख माने रक्षा, கோ என்றால் பசுமாடு, ரக் என்றால் அதை பாதுகாப்பது, गाय और उसके जो बाल बच्चे होते हैं, பசுமாடு, பிறகு அதனுடைய குழந்தை குட்டிகள் இருக்கிறது. उन सब को छोड़ करके அதை அனைத்தையும் விட்டுவிட்டு उनकी रक्षा तुम्हारी बुद्धि में यहाँ नहीं होनी चाहिए। இங்கு வரும்பொழுது அவர்களை பாதுகாக்கணும் என்ற எண்ணம் உங்களுடைய புத்தியில் இருக்கக்கூடாது. इसलिए ये जो मधुबन यहाँ कहा जाता है, அதனால்தான் இங்கு எதை மதுபன் என்று சொல்லப்படுகிறதோ, क्या कहा जाता है? என்ன சொல்லப்படுகிறது? मधुबन माने மதுபன் என்றால் मधुसूदन का घर, மதுசூதனுடைய வீடு. जहाँ वन वन अर्थात जंगल जैसी वैराग्य वृत्ति हो। இங்கு வனத்தில் இருக்கும், காட்டில் இருக்கும் மாதிரி வைராக்கியம் இருக்கிறது. जहाँ मधु अर्थात शहद, எங்கு மது, அப்படியானால் शहद की तरह आपस में मिठास वृत्ति हो। தேன், ஆகவே தேன் மாதிரி ஒருத்தருக்கு இனிமையான தன்மை இருக்க வேண்டும். ऐसा मधुबन जो कहा जाता है, இப்படிப்பட்ட இடத்தை எது மதுபன் என்று சொல்லப்படுகிறதோ, तो इसलिए कि जब यहाँ आते हो, ஆகவே அதனால்தான் இங்கு எப்பொழுது வருகிறீர்களோ, तब जो कुछ भी आपस में वातावरण बातचीत वगैरह करो, அப்பொழுது ஒருத்தருக்கு என்னவெல்லாம் பேசுகிறீர்கள், இல்லையானால் சுற்றுச்சூழல் உருவாகுகிறதோ, सो यहाँ की नॉलेज वाली हो। அப்பொழுது அந்த விஷயங்கள் எதையெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்களோ அது இங்க இருக்கக்கூடிய நாலேஜினுடைய விஷயங்களாக தான் இருக்க வேண்டும். बाहर की दुनिया की अज्ञान की बातें यहाँ बुद्धि में नहीं आनी चाहिए। வெளி உலகத்தின் அஞ்ஞானத்தின் விஷயங்கள் இங்கு புத்தியில் வரக்கூடாது. जब तक यहाँ हो, எப்பொழுது வரை இங்கு இருக்கிறீர்களோ तब तक तो ये बात बुद्धि में रहे। அப்பொழுது வரையாவது இந்த விஷயம் புத்தியில இருக்க வேண்டும். वो जो अपना धंधा धोरी है, அது எதெல்லாம் தன்னுடைய தொழிலாக இருக்கிறதோ, वो उनका वातावरण, उनकी राय, அந்த சுற்றுச்சூழல், அந்த வழி, उस राय में आपस में बैठ करके அந்த வழியில ஒருத்தர் கூடவே உட்காந்துக்குன்னு कथा कहानियां नहीं सुननी है। கதையெல்லாம் கேட்க கூடாது.
कि यहाँ बैठ करके बाहर की दुनिया की कथा कहानियां एक दूसरे के कान में डालो। என்னவென்றால் இங்க உட்கார்ந்து கொண்டு வெளி உலகத்தின் கதையெல்லாம் ஒருத்தருடைய காதுல போடுறீங்க. यहाँ बैठ करके तुम जो कुछ सुनते हो, இங்க உட்கார்ந்து விட்டு நீங்கள் என்னவெல்லாம் கேட்கிறீர்களோ, क्योंकि सभी तो ज्ञान उठाए रहे हो ना, ஏனென்றால் அனைவரும் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் இல்லையா? सभी जैसे गैया हो, அனைவரும் எப்படின்னா பசுமாடு போல இருக்கிறீர்கள். तुम ज्ञान उठाते हो, நீங்கள் ஞானத்தை தான் எடுத்துக்கொள்கிறீர்கள். तो फिर यहाँ आकर के उन ज्ञान की बातों का ही वर्णन होना चाहिए। ஆகவே பிறகு இங்கு வந்துவிட்டு அந்த ஞானத்தினுடைய விஷயங்களை பற்றி தான் வர்ணனை செய்ய வேண்டும், அதை பற்றி தான் பேச வேண்டும். आपस में ज्ञान की बातों का लेन देन करना चाहिए ना। ஒருத்தர் இன்னொருத்தர் ஞானத்தினுடைய விஷயங்களை தான் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். और மற்றும் इस ईश्वरीय ज्ञान का ही विचार सागर मंथन होना चाहिए। இந்த ஈஸ்வரிய ஞானத்தை பற்றி தான் விசார் சாகர் மந்தன் சிந்திக்க வேண்டும். फिर वो दुनियावी बातें नहीं, பிறகு அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. यही ज्ञान, இந்த ஞானம்தான். ये ज्ञान है ना। இது ஞானம் ஆகும் இல்லையா? और वो दुनिया में अज्ञान है। மற்றும் அந்த உலகத்தில் அஞ்ஞானம் இருக்கிறது. ज्ञान कहाँ से आता है? ஞானம் எங்கிருந்து வருகிறது? एक भगवान से ज्ञान आता है, ஒரே ஒரு பகவானிடம் இருந்துதான் ஞானம் வருகிறது. और अज्ञान कहाँ से आता है? மற்றும் அஞ்ஞானம் எங்கிருந்து வருகிறது? रावण के अनेक सिरों से ज्ञान आता है, अज्ञान। ராவணனுடைய நிறைய தலையின் மூலமாக அஞ்ஞானம் வருகிறது. तो वो दुनियावी वाचा ஆகவே அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் आपस में जास्ती नहीं करनी चाहिए। அதை ஒருத்தரின் ஒருத்தர் கூட அதிகமாக சொல்லக்கூடாது. नहीं, இல்லை, यहाँ जो भी तुमको टाइम मिले, இங்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைத்தாலும் சரி, सो यहाँ आकर के ज्ञान की मस्ती में रहना चाहिए। ஆகவே அந்த நேரத்தில் இங்கு வந்துவிட்டு ஞானத்தினுடைய குஷியில் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். नहीं तो यहाँ आकर के बैठो, यहाँ आकर के देखो, இல்லையானால் இங்கு வந்துவிட்டு அமருங்கள், இங்கு வந்துவிட்டு பாருங்கள். और देखने से ही सिर्फ देखते रहेंगे ना, பிறகு பார்த்தவுடன் வெறும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் இல்லையா? पढ़ते रहेंगे படித்து கொண்டே இருப்பீர்கள். तो भी तुम्हारी बुद्धि में ज्ञान आ जाएगा। அப்பொழுது கூட உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் வந்துவிடும். अक्सर करके तुम सभी बच्चे थोड़ी बहुत हिंदी तो जानते ही होंगे, क्योंकि கொஞ்சமாவது குழந்தைகளாகிய நீங்கள் ஹிந்தியை அறிவீர்கள். ஏனென்றால் तुम्हारे माँ बाप कौन सी भाषा बोलते हैं? உங்களுடைய அம்மா அப்பா எந்த மொழியை பேசுகிறார்கள்? तो जो बच्चे माँ बाप के बच्चे होते हैं, ஆகவே குழந்தைகள் எந்த தாய் தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கிறார்களோ वो कुछ न कुछ मातृभाषा तो जानते ही है ना। ஆகவே அவர்கள் கொஞ்சமாவது அந்த தாய்மொழியை அறிவார்கள் இல்லையா? कई बिचारी होती हैं, बूढ़ी बूढ़ी माताएं नहीं जानती हैं। நிறைய பேர் இருக்காங்க, பாவம் வயதானவர்கள்
இதை அறிய மாட்டார்கள். क्या नहीं जानती है? எதை அறிய மாட்டார்கள்? हिंदी नहीं जानती है? ஹிந்தி அறிய மாட்டார்கள். उनको भी, बूढ़ी बूढ़ी माताओं को भी, அவர்களுக்கும் அதாவது அந்த வயதான மாதாஸ்க்கும் फिर इन मधुबन की ब्राह्मणियों का काम है பிறகு அது இந்த மதுவனத்தினுடைய பிராமணிகளுடைய வேலையாகும். कि उनको हिंदी सिखाएं थोड़ी थोड़ी. என்னவென்றால் அவர்களுக்கும் கொஞ்சமாவது ஹிந்தியை கற்றுக் கொடுக்க வேண்டும். इन ब्राह्मणियों पर इस परिवार की बहुत जिम्मेवारी है. இந்த பிராமணிகள் அதாவது கன்யாக்களின் மீது இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. बहुत रिस्पॉन्सिबिलिटी है. அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பொறுப்பு இருக்கு. इनको बैठ करके यहाँ बाबा की ज्ञान की बातों में बहलाना है. இவர்களை இங்கு அமர்ந்து கொண்டு பாபாவின் ஞானத்தின் விஷயங்களில் புத்தியில் கொண்டு வர வேண்டும். हिंदी में समझाना करना है. ஹிந்தியில புரிய வைக்க வேண்டும். तो ब्राह्मणी बनना भी ये कोई मासी का घर नहीं है. ஆகவே இப்படி பிராமணி ஆகுவது இது கூட ஒரு சித்தி வீடு இல்ல. इस ब्राह्मणों के परिवार को ब्राह्मणी, இந்த பிராமணர்களின் குடும்பத்தை பிராமணிகள் अपना ईश्वरीय परिवार समझ करके चलावे. தன்னுடைய ஈஸ்வரனின் குடும்பம் என்று புரிந்து கொண்டு நடத்த வேண்டும். ब्राह्मणी को तो यहाँ बहुत पढ़ाई का होना रहना है. பிராமணிகளுக்கு இங்கு அதிகமாக படிப்பினுடைய ஆர்வம் இருக்க வேண்டும். जैसे टीचर होता है ना, எப்படி ஒரு டீச்சர் இருக்கிறாங்க இல்லையா, स्टूडेंट्स को पढ़ाई का बहुत होना रखता है. அப்பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமாக படிப்பினுடைய ஆர்வத்தை கொண்டு வருகிறார்கள். कि अगर हमारे स्कूल में எப்படி ஆனால் ஒருவேளை நம்மளுடைய ஸ்கூல்ல पास कम हो गए கம்மியா பாஸ் ஆகுனாங்க அப்படின்னா तो गवर्नमेंट में हमारी इज्जत चली जाएगी. அப்பொழுது கவர்மெண்ட்ல நம்மளுடைய பெயர் போயிடும், மரியாதை போயிடும். ऐसे सोचते हैं ना, அப்படி அவர்கள் யோசிக்கிறார்கள் இல்லையா. वो बोलेंगे क्या ये शायद पढ़ाते नहीं हैं. பிறகு அவர்கள் சொல்வார்கள் என்னவென்றால் இவர்கள் ஒருவேளை படிப்பை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் போல. फलाने के स्कूल से इतने थोड़े बच्चे पास हुए हैं. அதனால்தான் இந்த குறிப்பிட்ட ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க. जो जिसका बहुत पास होंगे वो बोलेंगे कि ये टीचर तो बहुत अच्छा है. பிறகு யாருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பாஸ் ஆகுவாங்களோ பிறகு அவர்களுக்காக சொல்லப்படுகிறது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட டீச்சர் இவர்களுடைய ஆசிரியர் ரொம்பவே நல்லா இருக்காங்க போல. तो बाबा टीचरों के ऊपर भी बहुत जिम्मेवारी रखता है. ஆகவே பாபா இந்த டீச்சர்கள் மேல கூட அதிகமாக பொறுப்பை வைக்கிறார். तो टीचर भी तो आजकल उन परिवार के भांतियों को सावधानी देते रहे.
ஆகவே இன்றைய நாட்களில் அந்த டீச்சர் கூட குடும்பத்தினருக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். जैसे बाप बैठ करके सावधानी देते हैं, எப்படி பாபா அமர்ந்து கொண்டு எச்சரிக்கை கொடுக்கிறாரோ, तो जब यहाँ आते हो तो खास इन बातों का ध्यान रखो. ஆகவே எப்பொழுது இங்கு வருகிறீர்களோ அப்பொழுது விசேஷமாக இந்த விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்கள். वहाँ उस बाहर की दुनिया में तो बाबा समझ सकते हैं, அங்கு வெளி உலகத்தின் விஷயத்தை பாபா புரிந்து கொள்கிறார். कि सारा दिन गोरख धंधा लगा पड़ा रहता है. என்னவென்றால் அந்த முழு நாளும் கோரக் தொழில்தான் இருக்கிறது. धंधे दोरी की ही बातें याद आती हैं. தொழிலினுடைய விஷயங்கள் தான் நினைவில் வந்து கொண்டே இருக்கிறது. क्योंकि सारा दिन गोरख धंधा करके वो फिर आकर के यहाँ बैठेंगे. ஏனென்றால் முழு நாளும் அவர்கள் அந்த கோரக் தந்தா, அதாவது மனைவி குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும் என்று அந்த தொழிலை செய்துவிட்டு பிறகு இங்கு வந்து அமர்கிறார்கள். तो वो गोरख धंधे वाली बातें ही यहाँ आती होंगी बहुतों को. அதனால் இங்கு வந்து அமரும் பொழுது நிறைய பேருக்கு அந்த தொழில் தான் நினைவில் வந்து கொண்டிருக்கும் போல. अब बाबा के पास तो यहाँ एकदम दूर आकर के बैठ गए. ஆனால் இப்பொழுது இங்கு பாபாவிடம் ஒரேடியாக தூரமாக வந்துவிட்டு அமர்ந்து விட்டனர். क्योंकि बाबा कहाँ का वासी है? ஏனென்றால் பாபா எங்கு வசிக்கக்கூடியவர் ஆவார்? है नहीं जरूरत नहीं. बाबा कहाँ का वासी है? பாபா எங்கு வசிக்கக்கூடியவர் ஆவார்? परम धाम का वासी है. பரம்தாமத்தில் வசிக்கக்கூடியவர் ஆவார். यहाँ इस पुरानी दुनिया में आता भी है, இங்கு இந்த பழைய உலகத்தில் வந்தாலும் கூட तो भी बाबा की बुद्धि कहाँ रहती है? அப்பொழுது கூட பாபாவினுடைய புத்தி எங்கு இருக்கிறது? में रहती है. பரம்தாமத்தில் தான் இருக்கிறது. तो यहाँ आते हो तो जैसे बाबा के घर में आते हो. ஆகவே இங்கு வருகிறீர்கள், அப்பொழுது எப்படியானால் பாபாவினுடைய வீட்டில் வரும் மாதிரி ஆகுது. तो यहाँ के वातावरण में बुद्धि आनी चाहिए ना. ஆகவே இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் தான் புத்தி இருக்க வேண்டும் இல்லையா? तो यहाँ की बातें याद आएंगी. ஆகவே இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நினைவில் வரும். तुम्हारी बुद्धि में रहना चाहिए உங்களுடைய புத்தியில இருக்க வேண்டும். कि हम तो वो पुरानी दुनिया छोड़ करके यहाँ बाप के घर में बहुत दूर आ गए एकदम. என்னவென்றால் நாம் அந்த பழைய உலகத்தை விட்டுவிட்டு பாபாவின் வீட்டில் மிகவும் அதிகமாக தூரத்தில் வந்து விட்டோம். क्या? என்ன? मधुबन में आए माने कहाँ आए? மதுவனத்தில் வந்திருக்கிறீர்கள் என்றால் எங்கு வந்திருக்கிறீர்கள்? बाप के घर में आए. பாபாவினுடைய வீட்டில் வந்திருக்கிறீர்கள். तो पुरानी दुनिया का गोरख धंधा बुद्धि से छोड़ दिया. ஆகவே அந்த பழைய உலகத்தினுடைய கோரக் தந்தா அதை புத்தியில் இருந்து விட்டுடுங்க. यहाँ आए हो संगम युग पर, இங்கு வந்திருக்கிறீர்கள் சங்கம யுகத்தில், सागर के बीच में. கடலுக்கு நடுவில். वहाँ सागर के बीच में उस किनारे पर हो. அங்கு கடலுக்கு நடுவில் அந்த கரையில் இருக்கிறீர்கள். जहाँ अभी घर में रहते हो तो फिर उस दुनिया के उस किनारे पर हो. எங்கு இப்பொழுது வீட்டில் இருக்கிறீர்கள் என்றால் பிறகு அந்த கரையில் இருக்கிறீர்கள். तो यहाँ तुम सागर के किनारे बीच में आए हो. ஆகவே நீங்கள் இங்கு கடலுக்கு நடுவில் வந்திருக்கிறீர்கள்.
तो यहाँ बच्चे संगम युग है ना। ஆகவே குழந்தைகள் இங்க இது சங்கம் யுகம் ஆகும் இல்லையா? वो दुनिया कलयुग है और यहाँ அந்த உலகம் கலியுகம் ஆகும். பிறகு இங்கு संगम युग है। சங்கம் யுகம் ஆகும். भले यहाँ तुम ब्राह्मणियां बैठ करके समझाते हो, பலே இங்கு பிராமணர்கள் அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறீர்கள், या कोई गाँव में समझाते हो, இல்லையானால் ஏதாவது ஒரு கிராமத்தில் புரிய வைக்கிறீர்கள். वो गाँव में भी कौन सा युग है? कलयुग है। அந்த கிராமத்தில் கூட எந்த உலகம் இருக்கிறது? கலியுகம் தான் இருக்கிறது. गाँव में भी जब तुम समझाते हो तो वहाँ कोई संगम युग नहीं है, கிராமத்தில் கூட எப்பொழுது நீங்கள் புரிய வைக்கிறீர்களோ அது ஏதோ ஒரு சங்கம் யுகம் இல்லை, कलयुग है। கலியுகம் தான் ஆகும். और यहाँ ये संगम युग है, பிறகு இங்குதான் இது சங்கம் யுகம் ஆகும். इसलिए सदा बुद्धि में रहे அதனால்தான் எப்பொழுதும் இது புத்தியில இருக்க வேண்டும். कि हम मधुसूदन के मधुबन में बैठे हुए हैं। என்னவென்றால் நாம் மதுசூதனுடைய மதுவனத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். तो जब यहाँ आते हो ஆகவே எப்பொழுது இங்கு வருகிறீர்களோ तो तुम देखते हो அப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள், हमारा बाबा तो यहाँ जास्ती याद आते हैं। என்னவென்றால் நம்மளுடைய பாபா இங்கு இருக்கும் பொழுதுதான் அதிகமாக நினைவில் வருகிறார். वहाँ घर की धंधादौरी में रहते हो तो जास्ती बाबा की याद नहीं आती है। அங்கு வீட்டில் இருக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவ்வளவாக பாபாவினுடைய நினைவு அதிகமாக வருவதில்லை. 26/10/66 की वाणी का तीसरा पेज। 26/10/66 வாணியினுடைய 3வது பக்கம். समझा ना बच्चे? புரிந்து கொண்டீர்கள் இல்லையா குழந்தைகளே? वहाँ तो वो ब्राह्मणी करके याद रहती है, அங்கு அந்த பிராமணி நினைவில் இருக்கிறாங்க. जब अपने अपने सेंटर में पढ़ते हो எப்பொழுது தன்னுடைய சென்டர்ல நீங்க படிக்கிறீங்களோ அப்பொழுது. हाँ, शिव बाबा भी कोई कोई को मुश्किल से याद आता होगा। சிவபாபா கூட சிலருக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் நினைவுல வரும் போல. यहाँ तो तुम बिल्कुल बाबा के सन्मुख आए हो। இங்கு நீங்கள் ஒரேடியாக பாபாவிற்கு நேர்முகமாக வந்திருக்கிறீர்கள். क्योंकि यहाँ आने की भी कोई अभी रास तो होगी ना। ஏனென்றால் இங்கு வருவதற்கு கூட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ये सन्मुख आने का प्रभाव है। இது நேர்முகத்தில் வரக்கூடிய பிரபாவமாகும். यहाँ आने का प्रभाव है, இங்கு வருவதற்கான பிரபாவமாகும். बाप के पास आने का प्रभाव है। தந்தையிடம் வருவதற்கான பிரபாவமாகும். वहाँ भक्ति मार्ग में, मंदिरों में, அங்கு பக்தி மார்க்கத்தில் கோவில்களில் जड़ मूर्तियों के पास जाते हैं ஜடமான மூர்த்திகள் சிலைகளிடம் செல்கிறீர்கள். तो कुछ प्रभाव पड़ता है या नहीं पड़ता है? அப்பொழுது ஏதோ ஒரு பிரபாவம் ஏற்படுகிறதா இல்லையா? तो वहाँ तो जड़ मूर्तियां हैं। ஆகவே அங்கு பார்த்தீர்கள் என்றால் ஜடமான சிலைகள் இருக்கிறது, உயிரில்லாத சிலைகள். और यहाँ तो सन्मुख आए हुए हो। பிறகு இங்கு நீங்கள் நேர்முகமாக வந்திருக்கிறீர்கள். ऐसे नहीं कि यहाँ भी आकर के घर घाट याद आए, बाल बच्चे याद हैं। இப்படி இல்லை. என்னவென்றால் இங்கு வந்து விட்டு கூட நம்மளுக்கு வீடு வாசல் குழந்தை குட்டிகள் தான் நினைவு வருகிறது. तो फिर हमको क्या करना है?
பிறகு இப்படி இருந்தால் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? वो क्या करना है? அது என்ன செய்ய வேண்டும்? वो करना है, ये जाएंगे, ये करेंगे, फलाना करेंगे. அது செய்ய வேண்டும் இல்லையா? இவங்க போவாங்க, இது செய்யணும், அது செய்யணும். वो दुनियावी बातें अगर याद आती रहेंगी அந்த உலகத்தின் விஷயம் ஒருவேளை நினைவில் வந்து கொண்டே இருந்தால் तो यहाँ आकर के कुछ भी नहीं उठा सकेंगे. பிறகு இங்கு வந்து விட்டு கூட எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது. वो बाबा कहेंगे ये बेचारा जाकर के साधारण प्रजा बनेगा. அப்பொழுது அந்த பாபா சொல்வாரு என்னவென்றால், பாவம் இவங்க சென்று விட்டு ஒரு சாதாரணமான பிரஜை ஆகுவாங்க என்று. कौन? யாரு? कौन साधारण प्रजा बनेगा? யாரு சாதாரணமான பிரஜை ஆகுவாங்க? जो यहाँ मधुबन में आकर के भी யார் இங்கு மதுவனத்தில் வந்து விட்டு கூட बाहर की धंधाधोरी याद करते रहेंगे. வெளி உலகத்தினுடைய தொழிலை தான் நினைவு செய்து கொண்டே இருப்பார்களோ, या बाहर की कथा कहानियां एक दूसरे को सुनाते रहेंगे. இல்லையானால் வெளி உலகத்தின் கதைகளை ஒருத்தருக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்களோ, यहाँ तो हम आए ही हैं सूर्यवंशी घराने में. இங்கு நாம் சூரியவம்சி குடும்பத்தில் வந்திருக்கிறோம். सूर्यवंशी घराने की राजाई पाने के लिए आए हैं. சூரியவம்சி குடும்பத்தின் ராஜாங்கத்தை எடுத்துக்கொள்வதற்காக தான் வந்திருக்கிறோம். अगर अच्छी तरह से यहाँ बैठ करके ஒருவேளை நல்ல விதமாக இங்கு அமர்ந்து கொண்டு पढ़ाई पढ़ते रहेंगे படிப்பை படித்து கொண்டே இருந்தால் तो बाबा समझता होगा பிறகு பாபா புரிந்து கொள்வார் कि नहीं, என்னவென்றால் இல்லை, ये बच्चे तो जरूर सूर्यवंशी घराने के हैं. இந்த குழந்தைகள் கண்டிப்பாக சூரியவம்சி குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். इनको तो यहाँ का ही वातावरण जास्ती याद आता है. இவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தான் அதிகமாக நினைவில் வருகிறது. जैसे बाबा कहते हैं ना, எப்படி பாபா சொல்கிறார் இல்லையா? यहाँ देखो बाबा ये चित्र देख करके कहते हैं, இங்கு பாருங்கள், பாபா இந்த படத்தை பார்த்துவிட்டு சொல்கிறார், ये चित्र बहुत मदद करते हैं. என்னவென்றால் இந்த படம் அதிகமாக உதவுகிறது. घरों में चित्र क्यों रखते हैं? வீடுகளில் ஏன் படத்தை வைக்கிறார்கள்? कृष्ण का रखेंगे, फलाने का रखेंगे, टीरे का रखेंगे, क्यों रखते हैं? கிருஷ்ணருடைய படத்தை வைக்கிறார்கள், பிறகு குறிப்பிட்ட நபருடைய படத்தை வைக்கிறார்கள். ஆகவே இப்படி ஏன் படத்தை வைக்கிறார்கள்? जो अपने अष्ट देवताओं के होते हैं वो मंदिरों में वो चित्र होते हैं. யாரு? நம்ம அஷ்ட தேவதைகளுடைய படம் இருக்கிறது, கோவில்களில் அந்த படம் இருக்கிறது. तो देखो मंदिरों में भी चित्र रखते हैं, घर में भी रखते हैं. ஆகவே பாருங்கள், கோவில்களிலும் இருக்கிறது மற்றும் வீடுகளிலும் வைக்கிறார்கள். जिसका जिसका जो अष्ट देवता होता है वो अष्ट देवता उनके गुरु होते हैं. யாருக்கெல்லாம் தன்னுடைய பிடித்த தேவதை இருக்கிறாங்களோ பிறகு அந்த தேவதை அவங்களுடைய குருவாகுறாங்க. उनका भी फोटो रखते हैं. பிறகு அவங்களுடைய போட்டோவும் வச்சுக்கிறாங்க. इसलिए रखते हैं कोई फोटो देख करके हम अपने गुरु को याद करें. எதற்கு வைக்கிறாங்கன்னா அந்த போட்டோவை பார்த்துவிட்டு நாம் நம்மளுடைய குருவை நினைவு செய்யணும்னு வைக்கிறாங்க. गुरु को देखें. குருவை தான் பார்க்கணும். ठीक है ना बच्चे? சரிதான குழந்தைகளே? अभी
उन भक्ति मार्ग की बातों में तो कुछ मिलने वाला नहीं है। இப்பொழுது அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எதுவுமே கிடைக்க போவதில்லை. क्यों? क्योंकि वो तो जड़ चित्र हैं। ஏனென்றால் அது ஜடமான படமாகும், உயிரில்லாத படங்கள். उनमें से कोई वाइब्रेशन नहीं निकलता है। அதுல இருந்து எந்த ஒரு உள்ளுணர்வுகளும் வைப்ரேஷன் கூட வெளியே வருவதில்லை. और यहाँ तो चैतन्य बाप बैठा हुआ है। பிறகு இங்கு பார்த்தீர்கள் என்றால் சைத்தன்யமான உயிருள்ள தந்தை அமர்ந்து கொண்டிருக்கிறார். चैतन्य में तो वाइब्रेशन निकलते हैं ना। ஆகவே அந்த சைத்தன்யத்தில் இருந்து வைப்ரேஷன் வெளியே வருகிறது இல்லையா? चैतन्य से तो दृष्टि मिलती है ना। சைத்தன்யமாக இருக்கக்கூடியவர்களிடம் இருந்து பார்வை திருஷ்டி கிடைக்கிறது இல்லையா? तो देखो, ஆகவே பாருங்கள், उस भक्ति मार्ग के जड़ चित्रों में तो कुछ भी नहीं मिलता। அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜடமான சித்திரங்களில் எதுவுமே கிடைப்பதில்லை. धूल भी नहीं मिलने का है। எந்த ஒரு தூசி கூட கிடைப்பதில்லை. छाई भी नहीं मिलने की है। நிழல் கூட கிடைக்காது. ये तो तुम समझ कर आए हो இது நீங்கள் புரிந்து கொண்டுதான் வந்திருக்கிறீர்கள். कि भक्ति मार्ग में कुछ भी चित्र तुम रखते हो, பக்தி மார்க்கத்தில் எந்த படம் கூட நீங்கள் வைக்கிறீர்கள், घर में जाते हो, मंदिरों में जाते हो, வீட்டில் செல்கிறீர்கள், கோவிலில் செல்கிறீர்கள், वहाँ कुछ भी करते रहते हो, அங்கு ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருங்கள். सीढ़ी 63 जन्म नीचे ही उतरते आए हो। நாம் 63 ஜன்மங்களில் இந்த ஏணிப்படியை கீழே இறங்கிக் கொண்டேதான் வந்திருக்கிறோம். यानी तुमको 63 जन्म में घाटा ही होता आया। அப்படியானால் 63 பிறவிகளில் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்பட்டு கொண்டே வந்ததா, या फायदा हुआ? இல்லையானால் லாபம் கூட ஏற்பட்டதா? अभी तुम संगम युग में हो, चढ़ती कला में हो। இப்பொழுது நீங்கள் சங்கம் யுகத்தில் இருக்கிறீர்கள், ஏறும் கலையில் இருக்கிறீர்கள். यहाँ बाबा आया हुआ है तुमको फायदा देने के लिए। இங்கு உங்களுக்கு பலன் கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். तो फिर बाबा कहते हैं अभी यहाँ फायदा लेना है ना। ஆகவே பாபா சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் இங்கு அந்த லாபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? कैसे फायदा लेंगे? எப்படி அந்த லாபத்தை எடுத்துக்கொள்வீர்கள்? एक को याद करना है। ஒரே ஒருத்தரை தான் நினைவு செய்ய வேண்டும். अनेकों को याद करेंगे तो व्यभिचारी याद से घाटा पड़ जाएगा। நிறைய பேரை நினைவு செய்தால் பிறகு விபச்சார நினைவின் மூலமாக நஷ்டம் ஏற்பட்டுவிடும். भले फिर तुम घर में भी शिव को रखो, பலே நீங்கள் வீட்ல கூட சிவனை வையுங்கள். तो तुमको घड़ी घड़ी उनको देखने की टेव पड़ जाएगी। அப்பொழுது உங்களுக்கு அடிக்கடி அவரை பார்ப்பதற்காக ஒரு பழக்கம் ஏற்பட்டுவிடும். शिव बाबा को देखा, अच्छा उनसे बातें करो। अच्छा ऐसे तुम शिव बाबा को याद नहीं कर सकते हो। நல்லது, சிவபாபாவை பார்த்தீர்கள், அப்பொழுது நீங்கள் அவரிடம் பேசுங்கள். இப்படி கூட நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்ய முடியல என்றால் रात को बिगर चित्र के भी இரவில் படம் இல்லாமல் கூட तुम याद तो कर सकते हो ना। நீங்கள் நினைவு செய்யலாம் இல்லையா? अच्छा नहीं कर सकते हो तो घर में शिव का चित्र रख लो। நல்லது, செய்ய முடியவில்லை என்றால் வீட்ல சிவனுடைய படத்தை வச்சுக்கோங்க.
उस चित्र से तो बात कर सकते हो ना। அந்த படத்தோடு பேசலாம் இல்லையா? और तो कभी भी आगे शिव के चित्र से या कोई भी चित्र से कुछ भी तुमको नहीं मिला है। மற்றும் முன்னால் வந்து உங்களுக்கு சிவனுடைய சித்திரம் இல்லையானால் எந்த ஒரு படத்தின் மூலமாக எதுவுமே கிடைக்கவில்லை. क्यों? ஏன் அப்படி? क्योंकि वहां तो उन युगों में शिव आया ही नहीं। ஏனென்றால் அந்த யுகங்களில் சிவன் வரவே இல்லை. तो फिर क्या करना चाहिए? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? आगे भक्ति मार्ग में तो गुरु को याद करते थे, முன்னால் பக்தி மார்க்கத்தில் குருக்களை நினைவு செய்து கொண்டே இருந்தார்கள். को याद करते थे, हनुमान को याद करते थे, फलाने को याद करते थे। கிருஷ்ணர், ஹனுமான் இல்லையானால் குறிப்பிட்ட நபரை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள். ऐसे था ना बच्चे? இப்படி இருந்தது இல்லையா குழந்தைகளே? अभी तो शिव बाबा खुद कहते हैं, இப்பொழுது சிவபாபா தானே சொல்கிறார், सन्मुख में आकर कहते हैं कि मुझे याद करो। நேர்முகத்தில் வந்துவிட்டு சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று. अभी धंधा दौरी में रहते हैं, இப்பொழுது நீங்கள் தொழிலில் இருக்கிறீர்கள். तो फिर धंधा दौरी में रहने वाले क्या उपाय करें? ஆகவே தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? तो बाबा ने समझाया कि अच्छा घड़ी घड़ी शिव बाबा को याद कैसे करें। ஆகவே பாபா புரிய வைத்திருக்கிறார், நல்லது, நொடிக்கு நொடி சிவபாபாவை எப்படி நினைவு செய்வது? शिव बाबा का चित्र रख दो। சிவபாபாவினுடைய படத்தை வைத்து விடுங்கள். ये त्रिमूर्ति का ही चित्र ठीक होगा ना? இந்த திருமூர்த்தியினுடைய படம் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ये बुद्धि में रहे இது புத்தியில இருக்க வேண்டும். कि शिव बाबा ब्रह्मा द्वारा ये विष्णु बनाते हैं। சிவபாபா பிரம்மாவின் மூலமாக இந்த விஷ்ணுவாக ஆக்குகிறார். क्या कहा? என்ன சொன்னாரு? शिव बाबा ब्रह्मा द्वारा ये क्या बनाते हैं? विष्णु बनाते हैं। சிவபாபா பிரம்மாவின் மூலமாக இந்த விஷ்ணுவாக ஆக்குகிறார். ब्रह्मा ने तो शरीर छोड़ दिया, பிரம்மா வந்து உடலை விட்டுட்டாரு, तो कैसे बनावेंगे? அப்பொழுது எப்படி உருவாக்குவாரு? है ब्रह्मा भी तो अनेक है ना। जिस तन में प्रवेश करते हैं उनका नाम ब्रह्मा रख देते हैं। பிரம்மா கூட நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எந்த உடல்ல நுழைகிறாரோ அவங்களுடைய பேர் பிரம்மான்னு வச்சிடுறாரு. तो पहले पहले किस तन में प्रवेश किया ஆகவே முதலில் எந்த உடலில் பிரவேசம் செய்தார்? है? प्रजापिता में। பிரஜாபிதால. तो देखो ब्रह्मा द्वारा तुमको सूर्यवंशी बनाते हैं। ஆகவே பாருங்கள், பிரம்மாவின் மூலமாக உங்களை சூரியவம்சி ஆக்குகிறார். तो शिव का ही चित्र रखो। ஆகவே சிவனுடைய படத்தை தான் ये வையுங்கள். क्या बात हुई? இது என்ன விஷயம் ஆகிவிட்டது? मुरली में तो कहा है ब्रह्मा का चित्र नहीं रखना है। முரளில சொல்லியிருக்காரு என்னவென்றால் பிரம்மாவினுடைய படத்தை வைக்க கூடாதுன்னு. तो कौन से ब्रह्मा का चित्र नहीं रखना है? ஆகவே எந்த பிரம்மாவினுடைய படத்தை வைக்க கூடாது? है उस ब्रह्मा का चित्र नहीं रखना है அந்த பிரம்மாவினுடைய படத்தை வைக்க கூடாது जो शाश्वत नहीं था। யார் வந்து அழிவில்லாமல் இல்லையோ அந்த பிரம்மாவினுடைய படத்தை வைக்க கூடாது. जिसका शरीर छूट गया। யாருடைய உடல் வந்து விடப்பட்டதோ अमर था क्या? அவர் அமரராக இருந்தாரா இல்லையா? वो तो मृत्यु लोक में चला गया। அவர் மரண உலகத்தில் சென்று விட்டார். तो ஆகவே जो शाश्वत है उसको याद करना है। யாரு அழிவில்லாமல் இருக்கிறாரோ அவரை நினைவு செய்ய வேண்டுமா? या जिसका ठिकाना ही नहीं उसको याद करना है। இல்லையானால் யாருக்கு ஒரு நிரந்தரமான இடமே இல்லையோ அவரை நினைவு செய்ய வேண்டுமா? है उस दादा लेखराज ब्रह्मा का इस संगम युग में कोई ठिकाना है?
அந்த தாதா லேக்ராஜ் பிரம்மாவிற்கு இந்த சங்கம் யுகத்தில் ஏதாவது ஒரு இடம் இருக்கிறதா என்ன? है? उनको कहाँ ठिकाना मिलेगा? அவருக்கு எங்க இடம் கிடைக்கும்? उनको सतयुग में ठिकाना मिलेगा। சத்தியுகத்தில் இடம் यहाँ கிடைக்கும். पुरुषोत्तम संगम युग में उनका अब कोई कोई ठिकाना नहीं। இங்கு இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் அவருக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. तो भला घड़ी घड़ी बाबा का चित्र खीसे में पॉकेट में रख दो। ஆகவே நொடிக்கு நொடி இந்த பாபாவினுடைய படத்தை பாக்கெட்ல வச்சுக்கோங்க. कौन सा चित्र என்ன படத்தை? है? 32 किरणों वाला 32 கிரணங்கள் கொண்ட படத்தையா? है? जो 32 किरणों वाला 32 गुण जिसमें दिए हुए हैं 32 கிரணங்கள் உடைய படம் எதுல 32 குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ वो सगुण हुआ या निर्गुण हुआ है? அது குணங்கள் கொண்டவரா இல்லையானால் குணங்கள் இல்லாதவரா? अरे 32 गुण दिए हुए हैं அரே அதுல 32 குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. तो सगुण हुआ ना? அப்பொழுது அவர் சகுண் அதாவது குணங்கள் உடையவராகிவிட்டார் இல்லையா? है? अरे गुण और दोष जो है அரே குணம் மற்றும் தோஷம் எது இருக்கிறதோ वो साकार में होते हैं அது சாகாரத்தில் இருக்கிறதா या निराकार में होते हैं? இல்லையானால் நிராகார்ல இருக்கிறதா? साकार में होते हैं। तो जो 32 गुणों वाला चित्र है சாகாரத்தில் தான் இருக்கிறது. ஆகவே எந்த 32 கிரணங்கள் கொண்ட குணங்கள் கொண்ட படம் இருக்கிறதோ वो भी उस साकार की यादगार है। அது கூட அந்த சாகாரத்தின் நினைவார்த்தமாகும். जो साकार எந்த சாகாரம் उस निराकारी ज्योति बिंदु की स्टेज में टिक जाता है। அந்த நிராகார் ஜோதி பிந்துவினுடைய நிலையில் நிலைந்து விடுகிறாரோ அந்த சாகாரத்தினுடைய அடையாளமாகும். इसलिए அதனால்தான் लिंग के अंदर बिंदु रखा गया है। லிங்கத்திற்குள்ள புள்ளிய வச்சிருக்காங்க. वो लिंग किसकी यादगार है? அந்த லிங்கம் யாருடைய நினைவார்த்தமாகும்? लिंग साकार की यादगार है और லிங்கம் சாகாரத்தினுடைய நினைவார்த்தமாகும். बिंदु மற்றும் அந்த புள்ளி निराकार की यादगार है। அந்த பொட்டு நினைவார்த்தம் நிராகாரனுடைய நினைவார்த்தமாகும். तो देखो ஆகவே பாருங்கள் ये चित्र तो हुआ ना? இது ஒரு படம் ஆகிவிட்டது இல்லையா? चित्र साकार का होता है या निराकार का होता है? படம் சாகாருடைய படம் ஆகுமா இல்லையானால் நிராகாரனுடைய படம் ஆகுமா? साकार का चित्र होता है, फोटो சாகாருக்கு தான் ஒரு படம் இருக்கிறது, போட்டோ இருக்கு. होता है। तो ஆகவே तुम लोगों को तुम बच्चों को குழந்தைகளாகிய உங்களுக்கு उस साकार से मिलना तो है ना? அந்த சாகாரை சந்திக்க வேண்டும் இல்லையா? और अभी भी मिलता तो है ना? பிறகு இப்பொழுது கூட சந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா? कि नहीं मिलता है? இல்லையானால் சந்திப்பதில்லையா? देखो பாருங்கள் वो चित्र है ना? அது படம் ஆகும் இல்லையா? कहाँ से? छोटा ही चित्र काट करके पॉकेट में रख दो। எங்கிருந்து அந்த ஒரு சின்ன படத்தை கூட வெட்டிட்டு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. तो घड़ी घड़ी पॉकेट में से निकाल के उनको देखो। அப்பொழுது நொடிக்கு நொடி அந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து அவரை பாருங்கள். कौन सी पॉकेट में रख दो? என்ன பாக்கெட்ல வைக்கணும்? बुद्ध रूपी पॉकेट में रख दो। புத்தியாக இருக்கக்கூடிய பாக்கெட்ல வச்சுக்கணும். घड़ी घड़ी देखो तो याद पड़े। நொடிக்கு நொடி பாருங்கள், அப்பொழுது நினைவுல வரும். भले तुम धंधे दौरी में भी रहते हो, பலே நீங்கள் தொழிலில் கூட ஈடுபட்டு இருக்கிறீர்கள். जब वो धंधा पूरा हो
क्योंकि बाप ने सिखाया था। எப்பொழுது அந்த தொழில் முடிவடைகிறதோ, ஏனென்றால் பாபா உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். बाबा जब भगत था பாபா எப்பொழுது பக்தராக இருந்தாரோ, तो लक्ष्मी नारायण के चित्र थे। அப்பொழுது லட்சுமி நாராயணுடைய படம் இருந்தது. वो उसका फोटो निकाल करके पॉकेट में या बिस्तर के नीचे அவர் அதனுடைய போட்டோவை எடுத்துக்கொண்டு பாக்கெட்ல, இல்லையானால் தன்னுடைய படுக்கைக்கு கீழே, दुकान में இல்லையானால் கடையில, या गद्दी के नीचे कैश के नीचे दबा के रख देता था। இல்லையானால் கத்திக்கு கீழே, இல்லையானால் பணத்திற்கு கீழே அதை அமுக்கி வைத்து விட்டார். घड़ी घड़ी निकाल के देखता था। பிறகு நொடிக்கு நொடி அதை வெளியே எடுத்துக்கொண்டு பார்த்து கொண்டு இருந்தார். जहाँ भी जाऊं वहाँ वो चित्र जरूर निकालूं। எங்கெல்லாம் சென்றாரோ அங்கு கண்டிப்பாக அந்த படத்தை வெளியே கொண்டு வருவார். और देखूं பிறகு பார்த்தார், ऐसी आदत डाल ली இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து விட்டார். तो ऐसा करते करते आदत पड़ जाती है ना। ஆகவே இப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பழக்கம் ஆகி விடுகிறது இல்லையா? तो याद करो, ஆகவே நினைவு செய்யுங்கள். घड़ी घड़ी बुद्धि रूपी पॉकेट में से निकालो நொடிக்கு நொடி புத்தி ரூபமான பாக்கெட்ல இருந்து வெளியே கொண்டு வாங்க மற்றும் याद करते रहो। நினைவு செய்து கொண்டே இருங்கள். अभी भक्ति मार्ग में उन जड़ चित्रों को रखने से तो कुछ मिलता नहीं है। இப்பொழுது பக்தி மார்க்கத்தில் அந்த ஜடமான படத்தை வைப்பதால் எதுவுமே கிடைக்க போவதில்லை. क्योंकि भक्ति मार्ग में तो वो आया ही नहीं था। ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் அவர் வரவே இல்லை. और यहाँ संगम में तो प्रैक्टिकल में பிறகு இங்கு சங்கம யுகத்தில் பிராக்டிகலில் आया हुआ है ना। வந்திருக்கிறார் இல்லையா? अभी तो तुमको मालूम है இப்பொழுது நீங்கள் இதை அறிவீர்கள். कि हमको शिव बाबा से मिलना है என்னவென்றால் நமக்கு சிவபாபாவிடம் சந்திக்க வேண்டும். और शिव बाबा हमको मिलता भी है। பிறகு சிவபாபா நம்மளை சந்திக்கிறார் கூட. तो फिर कैसे हम शिव बाबा को याद करें? பிறகு எப்படி நாம் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும்? है घर में रहते रहते, வீட்டில் இருந்து கொண்டே, धंधे धोरी में भी रहते रहते தொழிலில் இருந்து கொண்டு கூட हम घड़ी घड़ी कैसे शिव बाबा को याद करें? நாம் நொடிக்கு நொடி எப்படி சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும்? प्रैक्टिस मेक्स ए मैन परफेक्ट। क्या? பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. अभ्यास करने से என்ன? முயற்சி செய்வதால் सब कुछ हो सकता है। எல்லாமே நடக்கலாம். घड़ी घड़ी बुद्धि रूपी पॉकेट में से बाबा का चित्र निकालेंगे, याद करेंगे, तो फिर घड़ी घड़ी याद करने की आदत पड़ जाएगी। நொடிக்கு நொடி புத்தி ரூபமான பாக்கெட்ல இருந்து சிவபாபாவினுடைய படத்தை வெளியே கொண்டு வந்து நினைவு செய்தால் பிறகு அது ஒரு பழக்கமாகிவிடும். परंतु बच्चे कहते रहते हैं बाबा हम तो भूल जाते हैं। ஆனால் குழந்தைகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், என்னவென்றால் பாபா நாங்க மறந்து விடுகிறோம். बाबा भी कहते हैं பாபா கூட சொல்றாரு, भूलते तो जरूर हो, கண்டிப்பாக மறக்கிறீர்கள் தான். क्योंकि माया तुमको भुलाएगी। ஏனென்றால் மாயை உங்களை மறக்கடிக்க வைக்கிறது. जरूर भुलाएगी। கண்டிப்பாக அப்படி மறக்க வைக்கும். यही तुम्हारी माया से लड़ाई है। இதுதான் உங்களது மாயையினுடைய யுத்தமாகும். ऐसे नहीं, இப்படி இல்லை. तुम जो ज्ञान लेते हो நீங்கள் எந்த ஞானத்தை எடுத்துக்கொள்கிறீர்களோ वो ज्ञान तुम कोई भूल जाते हो। அந்த ஞானத்தை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். ज्ञान की बातें तुम नहीं भूल जाते हो, அப்படி இல்லை. ஏனென்றால் ஞானத்தினுடைய விஷயங்களை நீங்கள் மறப்பதில்லை. परंतु बाबा को भूल जाते हो। ஆனால் பாபாவை மறந்து விடுகிறீர்கள். ज्ञान में तो कोई कोई बच्चे बड़े तीखे जाते हैं।
ஞானத்தில் சில குழந்தைகள் மிகவும் கூர்மையாக இருக்கிறார்கள், बिल्कुल तीखे जाते हैं। ஒரேடியாக ஷார்ப்பா இருக்கிறாங்க। देखो பாருங்க, यहाँ ऐसी ऐसी बच्चियां ढेर हैं, ब्राह्मणियां। இங்கு இப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் பிராமணிகள் அதிகமாக இருக்கிறார்கள்। जो बड़े बड़े सेंटर संभालती हैं। யாரு பெரிய பெரிய சென்டரை பாத்துக்கிறாங்க। तो बाबा जानते हैं कि ये सेंटर तो संभालती हैं, ஏனென்றால் பாபா அறிவார் இவங்க சென்டரை பாத்துக்கிறாங்க தான்। परंतु ये सेंटर संभालने वाली भी योग में नहीं रह सकती हैं। ஆனால் இந்த சென்டரை பாத்துக்க கூடியவங்க கூட யோகத்துல இருக்க முடியாது। क्योंकि ஏனென்றால் योग में ही माया का झगड़ा होता है। யோகத்தில் தான் மாயையோட யுத்தம் இருக்கிறது। कोई तुम्हारी पढ़ाई से माया का झगड़ा नहीं है, உங்களுடைய படிப்போடு மாயையினுடைய சண்டை இல்லை। पढ़ाई तो किसकी डल बुद्धि होती है, तो फिर बेचारा नहीं पढ़ सकते हैं। படிப்பு வந்து சிலருக்கு டல் புத்தியாக இருக்கு, அப்போ அவங்களால பாவம் படிக்க முடியாது। किसकी श्रुड बुद्धि होती है तो अच्छा ज्ञान पढ़ते हैं। சிலருக்கு ரொம்ப ஷார்ப்பான புத்தி இருக்கு, அப்போ அவங்க நல்ல ஞானத்தை படிக்கிறாங்க। तो पढ़ाई में माया कोई इंटरफियर नहीं करती है। ஆகவே படிப்புல மாயை ஒன்னும் தலையிடுவதில்லை। माया इंटरफियर करती है याद में। மாயை வந்து நினைவுல தான் குறுக்க வருது। क्यों? ஏன் அப்படி? याद में माया क्यों इंटरफियर करती है? மாயை நினைவுல ஏன் குறுக்க வருது? है बाप बेचते हैं, माया को बाप बेचते हैं। कोई को इंटरफियर बहुत करती है சிலருக்கு அதிகமாக தலையிடுது, और कोई को कम करती है। சிலருக்கு கம்மியாக தலையிடுது। इसका क्या कारण है? இதனுடைய காரணம் என்ன? क्योंकि पूर्व जन्मों में ஏனென்றால் கடந்த பிறவிகளில் जो शिव बाबा इस सृष्टि पर सदा कायम है, இந்த சிவபாபா எப்பொழுதற்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிறாரோ, इस सृष्टि पर शिव बाबा रहता तो है ना। இந்த உலகத்தில் சிவபாபா இருக்கிறாரு தானே। शिव बाप नहीं रहता है, சிவ தந்தை என்னவோ இருப்பதில்லை। कौन रहता है? யார் இருக்கிறாங்க? शिव बाबा तो इस सृष्टि पर अमर है ना। சிவபாபா இந்த உலகத்தில் அமரராக இருக்கிறார் இல்லையா? भक्ति मार्ग में भी कहते हैं, பக்தி மார்க்கத்துல கூட சொல்றாங்க, शंकर तो अमर है, சங்கரர் அமரர் ஆவார், वो कभी मरता ही नहीं, அவர் எப்பொழுதுமே இறப்பதில்லை, कभी जन्म लेता ही नहीं। எப்பொழுதுமே பிறப்பு எடுப்பதில்லை। जैसे आत्माओं का बाप जन्म मरण से न्यारा है, वैसे எப்படி ஆத்மாக்களுடைய தந்தை பிறப்பிறப்பிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கிறாரோ அதே போல்தான் हमारा ये मनुष्य सृष्टि का जो बाप है, நம்மளுடைய இந்த மனித உலகத்தினுடைய தந்தை யாராக இருக்கிறாரோ वो भी न्यारा है। அவர் கூட விடுபட்டு இருக்கிறாரு। वो न जन्म में आता है और न मरण में आता है, वो அவர் सदा பிறப்பதும் இல்லை, அதே போல் இறப்பதும் இல்லை, इस सृष्टि पर कहीं न कहीं कायम रहता है। எப்பொழுதுமே இந்த உலகத்தில் எங்கேயாவது நிலைந்து இருக்கிறாரு। तो देखो, ஆகவே பாருங்கள், तुम बच्चे सदैव जन्म बाई जन्म उसके साथ रहते हो क्या? குழந்தைகளாகி நீங்கள் எப்பொழுதுமே मायावियों எல்லா பிறப்பிலுமே அவர் கூடவே இருக்கிறீங்களா என்ன? के संग में नहीं आते हो? மாயாவி குழந்தைகளுடைய தொடர்பில் வருவதில்லையா என்ன? हैं? बहुत ऐसी आत्माएं हैं நிறைய ஆத்மாக்கள் இப்படி இருக்கிறாங்க, जो बाप को छोड़ करके, बाप की राजाई को छोड़ करके யாரு தந்தையை விட்டுவிட்டு தந்தையினுடைய ராஜாங்கத்தை விட்டுவிட்டு दूसरे दूसरे धर्मों में कन्वर्ट हो जाती हैं। மற்ற மற்ற தர்மங்களில் கன்வெர்ட் ஆகி விடுகிறார்கள்। तो बाप को छोड़ा ना,
ஆகவே தந்தையை விட்டுட்டாங்க இல்லையா? और दूसरों को पकड़ लिया, மற்றும் மற்றவர்களை பிடித்து கொண்டனர். बाप को छोड़ करके औरों की शरण में चले गए. தந்தையை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய தொடர்பில் சரணத்தில் சென்று விட்டனர். मायावियों की शरण में गए ना, மாயாவிகளுடைய சரணத்தில் சென்று விட்டார்கள் இல்லையா? भारत में हिंदू ही कन्वर्ट होते हैं பாரதத்தில் வெறும் இந்துக்கள் தான் கன்வெர்ட் ஆகுறாங்களா, कि दूसरे धर्म वाले कन्वर्ट होते हैं? இல்லையானால் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் கன்வெர்ட் ஆகுறாங்களா? तो ये गलती किसने की है? ஆகவே இந்த தவறை யார் பண்ணாங்க? संगम युग में ही तुम बच्चे गलती करने की शूटिंग करते हो. சங்கம் யுகத்துல தான் குழந்தைகளாகி நீங்க இந்த தவறை செய்வதற்கான ஷூட்டிங் பண்றீங்க. क्या? என்ன? बाप की याद छोड़ करके தந்தையினுடைய நினைவை விட்டுவிட்டு मायावियों को, मायावी रूप स्वरूपों को, चित्रों को याद करते रहते. மாயாகளை, மாயாவி ரூபம் கொண்ட சித்திரங்கள், படங்களை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். इसलिए அதனால்தான் ऐसे कभी भी कोई मुझे नहीं आकर कहते हैं कि बाबा, இப்படி யாருமே என்கிட்ட வந்து சொல்வதில்லை என்னவென்றால், பாபா मैं बाबा को नहीं भूलता हूँ. நான் வந்து பாபாவை மறப்பதே இல்லை. இப்படி வந்து யாருமே என்கிட்ட சொல்வதில்லை. है என்ன? जरूर कहीं न कहीं माया क्या करती है? கண்டிப்பாக மாயை எங்கேயாவது என்ன பண்ணுது? बुलाती रहती है. மறக்கடிக்க வைக்குது. ऐसे नहीं कहते बाबा हम 84 का चक्कर भूल जाता हूँ. இப்படி சொல்வதில்லை என்னவென்றால், பாபா நான் வந்து 84 பிறவினுடைய சக்கரத்தை மறந்து விடுகிறேன். वो तो बुद्धि में रहता है. அது வந்து புத்தியில இருக்குது தான். 84 जन्म का चक्कर तो कोई मूर्ख भी नहीं भूलेंगे. 84 பிறவினுடைய சக்கரத்தை எந்த ஒரு மூடன் கூட மறக்க மாட்டான். ये 84 का चक्कर ये तो बिल्कुल ही यहाँ सतयुग, त्रेता, द्वापर, कलयुग, இந்த 84 பிறவினுடைய சக்கரம் இங்கு சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். इतना सतयुग में, त्रेता में इतना, இவ்வளவு சத்யுகத்துல, இவ்வளவு திரேதாயுகத்துல, द्वापर में इतना, இவ்வளவு துவாபர யுகத்துல, कलयुग में इतना जन्म लिया. இவ்வளவு கலியுகத்துல பிறப்பு எடுத்திருக்கோம். तो अब ये क्या सहज सहज बातें भी भूलने की है? ஆகவே இப்பொழுது என்ன இந்த சகஜமான விஷயங்கள் கூட மறக்கக்கூடியதா என்ன? इन बातों में भूलने की तो कोई दरकार है ही नहीं. இந்த விஷயங்கள்ல மறக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. तभी तो बाबा कहते हैं, அப்பொழுதுதானே பாபா यहाँ जब சொல்றாரு, आते हो तो बाबा तुमको समझाते हैं. இங்க எப்பொழுது நீங்கள் வருகிறீர்களோ அப்பொழுது பாபா உங்களை புரிய வைக்கிறார். ऐसे मत समझो. இப்படி புரிஞ்சுக்காதீங்க. हमारे पास जो यहाँ रहते हैं सो सदैव कोई शिव बाबा की याद में रहते होंगे. இங்கு எங்களிடம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எப்பொழுதுமே பாபாவினுடைய நினைவுல இருக்கிறாங்க. இப்படி புரிஞ்சுக்காதீங்க. क्या? என்ன? जो बाबा के पास ही रहते हैं, सरेंडर होकर रहे हुए पड़े हैं, யாரு பாபாவிடமே இருக்கிறார்கள், சரண்டர் ஆகி இருக்கிறார்கள், वो भी सदैव कोई बाबा की याद में नहीं रहते हैं. அவர்களும் கூட எப்பொழுதுமே பாபாவினுடைய நினைவுல இருப்பதில்லை. नहीं बच्चे, तुम्हारे में कोई अच्छे हैं जो याद में रहते हैं. இல்லை குழந்தைகள், உங்களில் கூட சிலர் ரொம்ப நல்லா இருக்காங்க, யாரு வந்து நினைவுல இருக்கிறாங்க. क्या कहा? என்ன சொன்னாரு? अब अच्छे अच्छे कितने हैं? இப்பொழுது இப்படி நல்ல நல்லவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? 8 हैं. வெறும் 8 பேர் தான் இருக்காங்க. वो जो 8 सूर्यवंशी देवताएं हैं அந்த 8 சூரியவம்சி वो தேவதைகள் सदैव बाबा के साथ रहते हैं. அவர்கள் எப்பொழுதுமே பாபாவோடு தான் இருக்கிறாங்க. जन्म जन्मांतर
किसके साथ रहते हैं? நிறைய பிறவியாக யாரோடு இருக்கிறாங்க? बाबा के साथ रहते हैं। பாபாவோடு இருக்கிறாங்க. तो उनकी ये निशानी है संगम युग में ஆகவே இது அவர்களுடைய அடையாளமாகும் சங்கம் யுகத்துல. कि वो जब से बाबा के पास आते हैं, என்னவென்றால் அவர்கள் எப்பொழுதிலிருந்து பாபாவிடம் வருகிறார்களோ, जब से बाबा को पहचानते हैं, எப்பொழுதிலிருந்து பாபாவை தெரிஞ்சுக்கிறாங்களோ, तो तन से भी बाबा के साथ रहते हैं। ஆகவே அப்பொழுதிலிருந்து உடலோடும் பாபாவோடு இருக்கிறாங்க. लौकिक संबंधियों के साथ नहीं रह सकते। லௌகிக உறவினர்களோடு அவர்களால் இருக்க முடியாது. धन से भी बाबा के साथ, பணத்தோடும் பாபாவோடு இருக்கிறார்கள். और मन से भी बाबा की याद में, பிறகு மனதோடு கூட பாபாவினுடைய நினைவிலேதான், बाबा के ईश्वरीय कार्य में रहते हैं। பாபாவினுடைய ஈஸ்வரிய காரியத்தில் தான் இருக்கிறார்கள். कोई दुनियावी गोरख धंधे की बातें எந்த ஒரு உலகத்தினுடைய கோரக் தொழிலினுடைய விஷயங்கள் उनकी बुद्धि में नहीं आती है। அவங்களுடைய புத்தியில வருவதில்லை. याद और सेवा நினைவு மற்றும் சேவை यही बुद्धि में रहता है। இது மட்டும் தான் புத்தியில இருக்குது. ओम शांति। ஓம் சாந்தி.